கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இறுதியாக விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து தேர்தல் குறித்த உருப்படியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். புதுச்சேரியில 30 வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார். ஏன்னா அறிவித்தாகணும். ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள். அவங்க எல்லாரும் தங்களுடைய வேட்பு மனுக்களை கொடுக்கறதுக்கு. அதுக்கு பிறகு வித்ட்ராவல், அதுக்கு பிறகு ஃபைனல் கேண்டிடேட் லிஸ்ட், அதுக்கப்புறம் தேர்தல். அவ்வளோதான். ஸோ சரியாக மிகச்சில தினங்களே இருக்கின்றன. அதாவது இன்னொரு ஒரு 7, 9 இன்னும் 16 நாள் தான் இருக்கு. ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில் தேர்தல். யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற முழு தகவல் எல்லா கட்சிகளிலுமே அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள். அதில் வேறு சில குழப்பங்கள் இருக்கு. ஆனால் இதில் பெரும்பாலும் நம்ம விஜய் கட்சியுடைய வேட்பாளர்களை பற்றி பேசுவோம். இறுதியாக கொஞ்சம் மற்ற கட்சிகள் அவங்களுடைய ஃபார்மேஷன் பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து யார் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பிற கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்கள், 2 பேர் இப்போவே எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, இன்னொரு 4 பேர் முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க. அவங்க எல்லாரையும் யார் யார் அப்படின்னு பார்த்துருவோம். 2021 தேர்தலில் முத்தியால்பேட் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பிரகாஷ் குமார். அவர் யாரை தோற்கடிச்சாருன்னா அதிமுகவுடைய மணிகண்டன்கிறவர். இந்த வையாபுரி மணிகண்டன் அப்படிங்கிறவரை தோற்று போன இவருக்கு இந்த முறை ஒரு காம்பினேஷன் என்ன, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, இன்னொரு கட்சி, அது லாட்ரி மார்டின் குடும்பத்தோட ஒரு கட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன பேர்கள் இருக்கட்டும், அதை விட்டுருவோம் இப்போதைக்கு. இவர்களில் பாரதிய ஜனதா எப்படி பிரிச்சிருக்குன்னா 16 என்ஆர் காங்கிரஸுக்கு, மீதமுள்ள 14ல் 10 பாரதிய ஜனதாவுக்கு, 2 அதிமுகவுக்கு. கவனிச்சிங்க, 2 தான் அதிமுகவுக்கு, இன்னும் 2 அந்த இன்னொரு கூட்டணி கட்சிக்கு. இந்த 2ல் வையாபுரி மணிகண்டனுக்கு சீட்டு கொடுக்கப்படலை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற என்ஆர் காங்கிரஸ்ல போய், அதாவது அதிமுகவில் இருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்திருக்காரு. அதை தனியாக வச்சுப்போம் நம்ம. ஸோ 2021 சுயேட்சையாக வெற்றி பெற்ற பிரகாஷ் குமார் தவேக வேட்பாளராக இந்த முறை களமிறங்குகிறார். ஸோ அவர் இப்பொழுது இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ, சுயேட்சையாக அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ அவர் தவேக கேண்டிடேட்டாக வர்றதுனால சான்சஸ் ஆஃப் ஹிஸ் விக்ட்ரி இஸ் வெரி ஹை. அப்போ தவேகாவுக்கு தமிழகத்தில் ஏதோ கிடைக்குதோ இல்லையோ, கட்டாயமாக இந்த சீட்டை பாண்டிச்சேரியில் வெல்வதற்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் விஜய்க்கென்று சில வாக்குகள் இருக்கின்றன. அவர் தனிப்பட்ட முறையிலேயே ஜெயிக்கக்கூடியவர் என்பதனால அதில் ஒரு சில 1000 வாக்குகள் விஜய் மூலமாக வந்தாலே அவர் எளிதில் வென்று விடுவார். அது ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிடேட். விலகி போன வையாபுரி மணிகண்டன், தோற்று போனவர், சென்ற முறை அதிமுகவின் வேட்பாளராக இருந்து தோற்று போன வையாபுரி மணிகண்டன் இப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. அதனால அவருக்கு என்ன லாபம்னு தெரியல. பார்ப்போம், அது பிறகு பார்ப்போம். அடுத்து 2016 தேர்தலில், அதாவது சென்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் பாகூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்றவர் தனவேலு. காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டார்னு அவரை கட்சியிலிருந்து நீக்கினாங்க. என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டவர் என்ஆர் காங்கிரஸில் இணைந்து 2021 தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் அந்த 2வது தேர்தலில். இப்போ அவர் பாருங்க, 3 தேர்தல் 3 கட்சி. முதல்ல காங்கிரஸில் இருந்தார், 2016 வென்றார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், என்ஆர் காங்கிரஸில் சேர்ந்தார், அதே தொகுதி பாகூர் தொகுதியில் நின்றார், தோற்று போனார். இப்போ அவர் தவேகாவில் இணைந்திருக்கிறார். தவேகா சார்பாக அதே தொகுதியில் நிற்கப் போகிறார் 2026. ஓரளவுக்கு அவருக்கு ஒரு பின்னணியும் அங்கே உள்ள முகம் தெரிந்த காரணத்தினாலையும் இங்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது. பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து இன்னொரு கேண்டிடேட் அசனா அப்படிங்கிறவர் 2016 காரைக்கால் தெற்கு சட்டசபை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார். 2016 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இது 2016 அதிமுக கேண்டிடேட்டா. அதே கட்சியில இருந்து 2021 தேர்தலில் நின்று திமுகவிடம் தோற்று போனார். அதன் பிறகு அவர் அதிமுகவிலிருந்து விலகினார். ஏன்னா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்கின்றன என்று ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் இல்லையா, அதனால் அவர் வெளி ஏறி விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தார். இப்போ தவேகா சார்பாக காரைக்கால் தெற்கு தொகுதியில் களம் காண்கிறார்.
ஸோ 2016 அதிமுகவுக்கு வெற்றி, அதிமுக சார்பில் நின்று, 2021 அதிமுக சார்பில் நின்று திமுகவிடம் தோல்வி, விலகி தவகவில் சேர்ந்து இப்போ மீண்டும் நிற்கிறார். எகெயின் குட் பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே நல்ல பாசிபிலிட்டி. ரொம்ப ஸ்மார்ட்டாகவே விஜய் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். இதில் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி பின்னணியிலிருந்து வரும் காரணத்தினால அவருடைய இன்புட் இந்த இடத்துல நிறையாவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4வது கேண்டிடேட்டுக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. இவர் 3 முறை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர், புதுச்சேரி மாநில தலைவராக இருந்தவர் சுவாமிநாதன்கிறவர். பாரதிய ஜனதாவுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கார். இவர் தேர்தல் எல்லாம் நின்று வெல்லலை. ஆனால் 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நியமன எம்எல்ஏவாக பாண்டிச்சேரியில் லெப்டினன்ட் கவர்னர் 3 பேரை எம்எல்ஏவாக நியமிக்க முடியும். அது ஒரு பெரிய கதை, பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்காது அது தொடர்பாக. அவங்க நியமிக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சராகலாம், அவர்கள் எல்லா மசோதாக்களிலும் வாக்களிக்கலாம். ஸோ இது அந்த யூனியன் பிரதேசத்தோடைய ஒரு ஸ்பெஷல் இது. ஸோ இவர் நியமன எம்எல்ஏவாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இல்லை, பாரதிய ஜனதா சார்பில் நியமன எம்எல்ஏவாக இருந்தவர். இவர் 2021 லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வி அடைந்தார். போன ஆண்டு பாரதிய ஜனதாவில் 2025 பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி விஜய் கட்சியோடு இணைந்திருக்கிறார். இவர் இப்போ லாஸ்பேட்டை தொகுதியில் தவேகா வேட்பாளராக இறங்குகிறார். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கட்சி பின்னணியிலிருந்து வருபவர்கள். எங்கெங்கெந்தெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, என்ஆர் காங்கிரஸ் வழியாக வந்திருக்காங்க, அதிமுகவிலிருந்து வந்திருக்காங்க, இப்போ பாரதிய ஜனதாவிலிருந்து வந்துட்டாங்க, சுயேட்சையாக வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கங்க மொத்தமாக. அடுத்து சாய் சரவணகுமார். இவர் 2021ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் போன தேர்தலில். இவர் அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2021 பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்துட்டு இப்போ தவேகா வேட்பாளராக போட்டியிடுறார். இவர் திருபுவனை தனி தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட போகிறார். அதுக்கப்புறமா இன்னொருவர் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன முத்தையால்பேட் தொகுதி வேட்பாளரான அங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரகாஷ் குமார் போலவே சாய் சரவணனும் இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பார். இப்போ இறுதியாக ஒன்று பார்த்துருவோம். 2011ஆம் ஆண்டு நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் பெரியசாமி. இவர் 16 அதே தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைந்தார். 21 அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. இப்போ மீண்டும் தவேகா வேட்பாளராக அதே தொகுதியில் நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுகவிலிருந்து தவேகாவுக்கு வந்திருக்கார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 பேர் 2021 வெற்றி பெற்று இப்போ கட்சி மாறி போட்டியிடுறாங்க. அது 2 பேர். மீதி 4 பேர் இதற்கு முன்னம் 2016 2011 அதாவது 2021க்கு முன்னாடி 16 அல்லது 11 காலகட்டத்தில் எம்எல்ஏக்களாக இருந்துவிட்டு அல்லது நியமன எம்எல்ஏவாக இருந்துவிட்டு இப்பொழுது தவேகா பக்கம் போட்டிடுறாங்க. அப்போ ஓவரால் அந்த 30 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேருக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. அந்த அரசியல் பின்னணியோட தேர்தல் கள அனுபவம் இருக்குது. அவர்களாகவே இவ்வளவு வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நம்பி வாக்களிக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இருப்பாங்க. அந்த பேஸ் மேலே விஜயுடைய உண்மையான பவர், அது சில 1000 வாக்குகளாக இருந்தாலும் இதெல்லாம் சின்ன சின்ன தொகுதி, அதில் ஜெயித்து ஒரு 6 பேர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். ஸோ இஃப் நாட் எனிதிங், இவர் இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 30 தொகுதி, உங்களுக்கு 16 தொகுதிகள் வேண்டும், 16. ஸோ இதில் இவர் 6 இடங்கள் பெற்றாலுமே கூட ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம மற்ற 2 கட்சிகள் கூட்டணிகளை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் குழப்பத்தை பார்ப்போம். ஒரு பக்கம் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அது வலுவாகவே அது தன்னுடைய கூட்டணி கணக்குகளை செய்திருச்சு.
அதில் முதன்மையான இடத்துல இருக்கிறவர் ரங்கசாமியுடைய என்ஆர் காங்கிரஸ். அவர் காங்கிரஸ்காரராக ஆரம்பித்து அதற்கு பிறகு காங்கிரஸிலிருந்து பிரிந்து தனியாக ஒரு கட்சியை தன்னுடைய பெயரில் என்ஆர் காங்கிரஸ் என்று நடத்தி முதல்வராக அவருக்கு நல்ல அனுபவமும் உண்டு. இப்போ சமீபத்திய இந்த 2021 அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமைந்தது. ஸோ இப்பொழுதைக்கு முதல்வராக இருப்பவர் என்ஆர் காங்கிரஸின் ரங்கசாமி தான். அவருக்கு 16 இடங்கள், மீதமுள்ள 14 தொகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு, 2 அதிமுகவுக்கு, 2 லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் மார்டின் அப்படிங்கிற லாட்ரி மார்டின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஸோ இதில் இவர்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து 16 இடங்களுக்கு மேலே இவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அவர்கள் விஜயுடன் கூட்டணி சேர்வதற்கு இந்த 6 இடத்துல 4வது கிடைக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனாக இருக்கும். சரி, ஹூ இஸ் த அதர் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான காங்கிரஸும் திமுகவும். இன்றைக்கி தான் கடைசி நாள் வேட்பாளர் மனு கொடுக்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரல. நேற்று ராத்திரி வரைக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வராங்களான்னு தெரியல. ஆனால் 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் காங்கிரஸும் சரி திமுகவும் சரி பல்வேறு இடங்களில் அவங்க ஏற்கனவே அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. இதை தவிர அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்களும் பார்த்தாங்க எப்பா இந்த பிரைமரி 2 பார்ட்டியே இன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல, இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலன்ட்டு நாங்கள் ஒரு 6-7 தொகுதிகளில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம்னு முஸ்லீம் லீக் அறிவிச்சிருச்சு. ஸோ அதுவும் கடைசியில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு தெரியல. இவர்கள் எல்லோரும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு வித்ட்ரா பண்ணணும். சப்போஸிங் இவங்க ஆளுக்கு 15ன்னு ஒரு முடிவுக்கு வராங்க, அல்லது ஆளுக்கு 14 அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க, 2 தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு தராங்கன்னு வச்சுப்போம். சும்மா என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல, ஒரு ஆர்குமெண்ட் சேக் வச்சுப்போம். அப்போ ஏற்கனவே இவங்க வேட்புமனு தாக்கல் செய்த இடங்கள்லேருந்து வித்ட்ரா பண்ணணும். அந்த கேண்டிடேட் வித்ட்ரா பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். பெரும்பாலான நேரங்களில் அதுதான் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகுனா, ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இத்தினூண்டு தொகுதி ஒவ்வொன்றும் சென்னை கார்பரேஷன் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை விட குறைந்த வாக்குகள், 10 வாக்கு 20 வாக்கு வித்தியாசத்தில் கூட ஒட்டுமொத்தமாக எல்லாமே மாறி போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிட்டு இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை வருது. இது எதனால் இதுன்னா, ஹிஸ்டாரிக்கலி உங்களுக்கு இது காங்கிரஸோடைய ஸ்ட்ராங் இடமாக இருந்து வந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து இது கரைந்து இப்போ என்ஆர் காங்கிரஸ்ங்கிறது பிரிந்து போய் இப்போ அவங்களுக்கு கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க நின்ன இடத்துல 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ். திமுக அதை விட அதிகமாக அவர்கள் நின்ற இடங்கள் குறைவு, ஆனால் அவர்கள் ஜெயித்த இடங்கள் அதிகம். ஸோ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக என்னப்பா இது இவன் 2 இடத்த ஜெயிச்சவனுக்கு போய் வச்சுக்கிட்டு இவனை எப்படி நம்ம முதன்மை கட்சியாக இதில் வைக்கிறது அப்படின்ட்டு அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதனால நாங்கள் தான் அதிகமான இடங்களில் நிற்போம் அப்படின்னு திமுக அங்கே சொல்கிறாங்க. காங்கிரஸ் அதை மறுக்குது. இல்லை நாங்கள் இந்த தடவை தொத்து போயிட்டா என்ன, நாங்கள் தானே இங்கே ஹிஸ்டாரிக்கலி பெரிய கட்சியாக இருந்திருக்கோம், அதனால நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிகளில் யார் நிற்கிறது அப்படிங்கிறதுல பிரச்சனை. இதுக்கு நடுவில் திமுக அதில் சிவா அப்படிங்கிறவர் திமுகவுடைய தலைவராக இருக்கார். அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் அவரை பில்டப் பண்ணுறாங்க. அதுவும் காங்கிரஸுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்துது. இங்கே கடைசியாக காங்கிரஸ் சார்பில் முதல்வராக இருந்தவர் நாராயணசாமி. அவர் மத்திய அமைச்சரவையிலலாம் அமைச்சராக இருந்திருக்கிறார். ஸோ அவர் இன்னும் கட்சியில் இருக்கார் அவர். ஸோ இது இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் இப்போ திடீர்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, பொசிஷனலி இப்போ காரைக்கால் தனி இதில் காரைக்கால் இடங்கள் திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நல்லா தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள நடுவில் இருக்கிறதுனால திமுக அதிமுகவுக்கு தான் அங்கே பெரிய போட்டியாகவே இருக்கும். அங்கே பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கிட்டத்தட்ட அவங்க ஓரம் கட்டுப்பட்டு விடுவார்கள். அப்போ அந்த இடத்துல திமுக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற அது ஒரு 2 கான்ஸ்டன்சியை விட்டுருங்க, மற்ற பல இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தவேக ப்ராபபிளி செகண்ட் பொசிஷன் கூட வரலாமோன்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸும் திமுகவும் தங்களுடைய வாக்குகளை ஒன்றாக சேர்த்து கொண்டு வரவில்லை என்றால் ஃபஸ்ட்டு என்ஆர் காங்கிரஸ் ஈஸியாக ஜெயிச்சிடும். அது என்னுடைய முதல் கட்ட. ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு
ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வந்தால் தான் தெரியும். இப்போ என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெல்வதற்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் தாவேக 2வது இடத்துக்கு வருவதற்கு, ஏன்னா அந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே சரியான ஒரு போக்கு நிலவாத காரணத்தினால தாவேக தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இங்கே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்னு. பெரிய சர்ப்ரைஸாக தாவேக 10 சீட்டெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூர்மையாக பார்க்கறதுக்கான ஒரே காரணமாக இருக்கும். திடீர்னு தாவேகா வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு மேல் நோக்கி வருவதற்கான ஒரு இடமாக பாண்டிச்சேரி இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.